வணக்கம் நண்பர்களே. கண்ணகி நகர் கார்த்திகா சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் அதிகமாக இந்த பேரை நீங்கள் வைரலாக பார்த்துருப்பீங்க. ஏன் கார்த்திகா கண்ணகி நகர் அப்படின்ற பேரோட அடையாளப்படுத்தப்படுறாங்க? அவங்க செஞ்ச சாதனை என்ன? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது குட்டி ஸ்டோரி தமிழ் சேனலுக்காக அர்ஜுனை செல்வன். சென்னையை சேர்ந்த கண்ணகி நகர், அந்த கண்ணகி நகரில் வசிக்கிற கார்த்திகா அப்படின்ற ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இந்தியாவுக்காக கபடியில் விளையாடி தங்கம் வென்று சாதனை படைச்சிருக்காங்க. அந்த கார்த்திகா அப்படின்ற பெண் கண்ணகி நகர் அப்படின்ற அவங்க வசிக்கிற ஏரியாவோட தான் அடையாளப்படுத்தப்படுறாங்க. எதுக்காக அந்த கண்ணகி நகர்ன்ற வார்த்தையை எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது சென்னை பூர்வகுடி மக்கள் இருக்காங்க. சென்னையோட வளர்ச்சிக்குன்னு உதவி சென்னையோட அடிப்படை கட்டமைப்பே அவங்க தான் உருவாக்குனது. அவங்க ரொம்ப வருஷமா பல ஆண்டுகளாக அங்கதான் வசிச்சுட்டு இருக்காங்க. வேற வேற இடத்துல இருந்து வந்தவங்க எல்லாம் அந்த சென்னையை கட்டமைச்சிட்டு அங்கேயே வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பூர்வகுடி மக்கள்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்றாங்க, அரசாங்கம் சென்னையை இம்ப்ரூவ் பண்ணணும், சென்னையை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்னைய அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்தணுன்றதுக்காக அவங்கள இடமாற்றம் செய்யறாங்க. அந்த பூர்வகுடி மக்களை அவங்கள இடமாற்றம் செஞ்சு, அவங்க இடத்துல இருந்து இடமாற்றம் செஞ்சு அவங்களெல்லாம் ஒரு இடத்துல தங்க வைக்கிறதுக்காக கடந்த 2000ஆம் ஆண்டுல தமிழக அரசு கண்ணகி நகர் அப்படின்ற ஒரு இடத்த உருவாக்குறாங்க. அந்த இடத்த உருவாக்கி அந்த மக்கள் எல்லாம் அங்க தங்க வைக்கிறாங்க. இப்ப என்னன்னா, கண்ணகி நகர் மக்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சினிமா மூலமா. என்னன்னா, சென்னையில நடக்கிற குற்றங்களுக்கெல்லாம் மூல காரணம் கண்ணகி நகர் மக்கள் தான். அவங்க தான் அவங்க மூலம் அவங்க இருக்கிற ஏரியால நிறைய திருட்டு நடக்குது, அவங்க மூலமா தான் திருட்டு நடக்குது, நிறைய குற்றச்செயல்கள் அங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு பகிரங்கமான புகார்கள்லாம் சினிமா மூலமா ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது. இது நிஜத்திலையும் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. அப்ப அந்த கண்ணகி நகரன்றோட அடையாளமே நெகட்டிவா தான் பார்க்கப்படுது. சென்னை கண்ணகி நகரை சேர்ந்தவங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, எல்லாம் மோசொலிக்கிறவங்க. சென்னையை சேர்ந்தவங்கலாம் கண்ணகி நகர்னாலே மோசொலிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து ஒரு பெண் கபடியில தேசிய அணிக்காக சாதிச்சு இன்னைக்கு மெடல் வாங்கி பெருமைப்படுத்தியிருக்காங்க. கார்த்திகா ஒரு 17 வயசு பொண்ணு கண்ணகி நகர்ல இருக்கிற அரசு மேல்நிலை பள்ளியில 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கபடினா ரொம்ப ஆர்வங்க. 10 வயசுல இருந்தே அவங்க கபடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான், எல்லாரையும் போல ஏழ்மையான குடும்பம். அவங்க அப்பா சென்ட்ரிங் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அம்மா கார்பரேஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க, தூய்மை பணியாளராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். ஆனாலும் மகளோட ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான தன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த வசதியை அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்படியே அவங்களை என்கரேஜ் பண்ணி நிறைய கிளப் டீம்ஸ் விளாண்டுருக்காங்க. குறிப்பாக அங்கே இருக்கிற ஒரு கண்ணகி நகரில் இருக்கிற ஒரு பயிற்சியாளர் கார்த்திகோட திறமையை பார்க்குறாரு, நல்லா வாய்ப்பு கொடுக்குறாரு. அங்கே இருக்கிற கண்ணகி நகர் மகளிர் கிளப் டீம் ஒன்று வச்சிருக்காங்க. அதில் கார்த்திகாவை நிறைய விளையாட வைக்கிறாரு, அதில் நிறைய ஜெயிக்கிறாங்க. அவங்களோட திறமையை பார்த்து அவங்களுக்கு தமிழக அணியில் வாய்ப்பு கிடைக்குது. தமிழக அணியில் கார்த்திகா கேப்டனாக நியமிக்கப்படுறாங்க. தமிழ்நாடு அணியை சார்பாக ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய வெற்றிகளை குவிக்கிறாங்க. இது நேஷனல் செலக்டர்ஸை கவனிக்க வைக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த பக்ரைனில் நடந்த யூத் ஏஷியன் கேம்ஸ், அதாவது 18 வயதுக்கு உட்பட்ட இளையோர் இந்திய அணியில கார்த்திகாவை செலக்ட் பண்றாங்க. அதுல கார்த்திகாவுக்கு துணை கேப்டன் பதவி கொடுக்குறாங்க. அதுல இந்திய அணி இடம் பிடிச்சு இருக்கிற அந்த கார்த்திகா பக்ரைன்ல போய் இந்திய இளையோர் அணி சார்பா விளையாடுறாங்க. ஃபைனல்ல ஈரானை இந்தியா ஜெயிக்கிறாங்க. 75-21 அப்படின்ற பாயிண்ட்ல ஜெயிக்கிறாங்க. இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் கிடைக்குது. அதுல கார்த்திகாவும் தங்கப்பதக்கம் வெல்றாங்க. இதுதான் நடந்தது. இது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா கண்ணகி நகர் அப்படின்ற ஒரு இடமே கண்மூடித்தனமா சென்னை மக்களால் வெறுக்கப்பட்ட ஒரு நகரம். ஆனா இன்னைக்கு நாங்க அப்படி கிடையாது. கண்ணகி நகர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் அப்படி கிடையாது. எங்களுக்கும் திறமை இருக்கு, எங்களுக்கும் சாதிக்கிற வெறி இருக்கு, நாங்களும் நல்ல முறையில சாதிச்சு
வர்ற அளவுக்கு எங்களுக்கு திறமை இருக்குன்றத இன்னைக்கு வந்து உலகத்துக்கு வந்து அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். கார்த்திகா சொல்றது தான். அதே மாதிரி கார்த்திகாவுக்கு வந்து இப்ப அந்த கன்னிகனர்ல இருந்து வந்த கார்த்திகாவுக்கு தமிழ்நாடு அரசு வந்து 25 லட்சம் ரூபாய் வந்து பரிசு கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த 25 லட்சம் ரூபாய் பரிசு போதுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா தமிழக அரசு தான் அந்த கண்ணகி நகர்ன்றதை உருவாக்குனது. அப்ப அந்த மக்களுக்கு வந்து அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கணும். இன்னும் வந்து அங்க வந்து அடிப்படை கட்டமைப்பு இல்லைன்னு சொல்றாங்க. கல்வி, வேலைவாய்ப்பு, சுத்தம், சுகாதாரம் எதுவுமே அங்க வந்து சரியா கிடைக்கிறது இல்லை அப்படின்றது தான் அங்க இருக்கிற மக்களுடைய வேதனை. தமிழ்நாடு அரசு இனிமேலாவது கவனம் செலுத்தணும். கார்த்திகா கேட்கறது அதுதான். எங்க கண்ணகி நகரோட ஐடென்டிட்டியை வந்து நான் மாற்றணும். உலக அளவில் நான் கண்ணகி நகர் கார்த்திகா, கண்ணகி நகர் கார்த்திகான்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, என் ஏரியாவை நான் ரெப்ரசன்ட் பண்ணணும். என் ஏரியா மேல இருக்கிற ஒரு அவப்பேரை வந்து நான் நீக்கணும். அது இல்லை, நாங்க எங்களோட அடையாளம் வேற அப்படின்றத கொண்டு போகணுன்றத கார்த்திகாவோட எய்மு. அதை அவங்க சாதிச்சுட்டாங்க. எல்லாருடைய கவனத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. தமிழக அரசு இனிமேல் கண்ணகி நகரை மேம்படுத்துறதுக்கு என்னன்னு பார்க்கணும். அங்க இருக்கிற மக்களோட சென்னையோட பூர்வகுடி மக்கள் அவங்க சென்னையை கட்டமைச்சது காரணமே அவங்க தான். அவங்களுக்கு அடிப்படை வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தணும். கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் எல்லா ரீதியிலையும் வந்து அவங்களுக்கு வந்து தமிழக அரசு வந்து உதவியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா நம்ம கேட்டுக்கிறோம். ஸோ தொடர்ந்து இதே போல ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.